சென்னை குன்றத்தூர் டு திருத்தணிக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குன்றத்தூர் முருகன் கோயிலை சாமி கும்பிட்டுட்டு மலை அடிவாரத்திலேயே திருவூரக பெருமாள் கோவில் அண்ட் கந்தலேஸ்வரர் சிவன் கோயில் இருக்கு. அதை ரெண்டுத்தையும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ராகுஸ்தலமான நாகேஸ்வரர் கோவில் பார்த்துட்டு திருமலை இசையில் உத்தாண்டீஸ்வரர் டெம்பிள் கோவிலுக்குள்ளேயே ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்கும். அந்த கோவிலில் நான் என்ன ஸ்பெஷலாக பார்க்குறேன்னா, நந்தியை மாடு வடிவத்தில் தான் பார்த்துருக்கோம். பட் இந்த கோவிலில் மனித உருவமும் மாடு தலையும் இருக்கிற மாதிரி சிலை வச்சுருப்பாங்க. தென் அங்கே சாமி கும்பிட்டுட்டு திருவள்ளூரில் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி கோவில். ஆடி மாதத்தில் இந்த கோயில் இவ்வளோ காலியாக இருந்துச்சுன்னா என்னால் நம்பவே முடியல. நாங்கள் சாட்டர்டே போனதுனால இவ்வளோ காலியாக இருந்துச்சான்னு தெரியலை எங்களுக்கு. தென் அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸில் வீரராகவ பெருமாள் கோவில். இந்த கோவில் சாட்டர்டேன்றதுனால ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. அங்கேருந்து திருத்தணிக்கு போகிற வழியில் பற்றபரமந்தூர் முருகன் கோவில், பாதாள விநாயகர் கோவில் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருந்து ஒரு 10:30 போல் திருவலங்காடு சிவன் கோயில் ரீச் ஆகிட்டோம். இந்த கோவிலில் நமக்கு இருக்கிற தோஷங்கள் பாவங்கள் தீக்கிற பரிகார ஸ்தலமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரீச் ஆகிட்டோம். பூஜை ஸ்டார்ட் ஆன அப்புறம் கோவிலுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. தென் நாங்கள் லாஸ்ட்டாக திருத்தணி முருகன் கோவில் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போன எல்லா கோவில்லுமே ஒரு ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப்க்கு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் குன்றத்தூர் டு திருத்தணிக்கு பைக்லேயே ட்ராவல் பண்ணதுனால இவ்வளோ கோவில் பார்த்துட்டு போகணும். நீங்கள் பைக் ஆர் காரில் போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கோவிலையும் பார்த்துட்டு போகலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனால் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மோர் சர்ச் வீடியோஸ்க்கு என்னோடய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.